கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது. கில்கால் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஆடலூர், கேசிப்பட்டி. இது ஒரு நம்பிக்கையின் பயணம். 2012ஆம் ஆண்டு ஆடலூர் கிராமத்தின் மண்ணில் கேசிப்பட்டியில் ஒரு சிறிய கனவு விதைக்கப்பட்டது. இந்த கிராமத்தின் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று நல்ல எதிர்காலம் பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையின் கனவுதான் அது. அந்த கனவு வசதிகளோடு ஆரம்பிக்கவில்லை. அது ஜெபத்தாலும் விசுவாசத்தாலும் தியாகத்தாலும் ஆரம்பிக்கப்பட்டது. 2011 ஊழியத்தில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் வந்ததுனால இந்த கீழ்மலையில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தின் நிமித்தம்தான் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் உருவானது. அந்த நேரத்தில் தேவன் நமக்காக ஒரு மனிதரை அனுப்பினார். கொடைக்கானலில் இருந்து வந்த எங்கள் அன்பு சகோதரர் திரு சாம் அவர்கள் இந்த கனவை நம்பி அவரும் அவரோடு நல்ல உள்ளம் கொண்ட சிலரும் தங்களது சொந்த பணத்தை கொடுத்து எங்கள் பள்ளியின் முதல் கட்டிடத்தை கட்டி கொடுத்தார்கள். அப்போ இங்கே சபை இருந்துச்சு, சர்ச் இருந்துச்சு. அது சர்ச்சை ஒட்டி அப்புறம் கில்கால் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். 2012 ஸ்டார்ட் பண்ணோம். பில்டிங் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை வச்சு பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் ரூம்ஸ் ரெடி பண்ணி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா மிஷினரிஸும் இன்வால்வ் ஆனாங்க ஸ்கூலில். நான் தனி நபராக அதை செய்ய முடியலை. இப்போ இருக்க சீனியர் மிஷினரிஸ் எல்லாருமே வேனில் போவாங்க, பிள்ளைகளை கூட்டு வரதுக்கு, பிள்ளைகளை மடியில் உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள இங்கே அந்த பிள்ளைகளை ஆயா வேலை பார்த்தது மிஷினரிஸ் தான் பார்த்தாங்க. அவங்க முகத்தை தொடச்சி விடுறது, பாத்ரூம் போனால் கழுவி விடுறது, அப்படி மிஷினரிஸாக சேர்ந்து தான் நாங்கள் அந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கட்டிடம் வெறும் கற்களாலும் சிமெண்ட்டுகளாலும் கட்டப்படவில்லை. அது அன்பாலும் தியாகத்தாலும் குழந்தைகளின் எதிர்கால நம்பிக்கையாலும் கட்டப்பட்டது. அந்த சிறிய பள்ளியில் முதல் ஆண்டிலேயே சுமார் 100 குழந்தைகள் சேர்ந்து அவர்களின் சிரிப்பும் கனவுகளும் அந்த வளாகத்தை நிரப்பின. இந்த பயணமும் எளிதானதாக இல்லை. பல போராட்டங்கள், சவால்கள், கஷ்டங்கள் இருந்தன. ஆனால் எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை வழிநடத்தினார். பல முயற்சிகளுக்கும் ஜெபங்களுக்கும் பிறகு 2013ஆம் ஆண்டு எங்கள் பள்ளி அரசாங்க அங்கீகாரம் பெற்றது. அது எங்கள் பள்ளியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக அமைந்தது. எங்கள் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராக திருமதி ஜெனிசா ஜான் அவர்கள் பொறுப்பேற்றார். மேலும் 4 அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களுடன் குழந்தைகளுக்காக அன்புடன் சேவை செய்தார்கள். 2015ஆம் ஆண்டு உடல்நல காரணங்களால் முதல் தலைமை ஆசிரியர் பள்ளியை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு திருமதி சரிதா அவர்கள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பள்ளியை சிறப்பாக வழிநடத்தினார். 2016-2017 கல்வியாண்டில் எங்கள் பள்ளி 5ஆம் வகுப்பு வரை வளர்ச்சி பெற்றது. அந்த நேரத்தில் அவரது திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் அவர் பள்ளியை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது பள்ளி நிர்வாக குழு திருமதி பிரதீபா ஆஷா அவர்களை தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கச் செய்து பள்ளியின் வளர்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்தது. நான் ஊழியத்துக்கு வந்தப்போ ஹிந்தி டீச்சராக ஜாயின் பண்ணேன். நான் ஹிந்திலையும் சூப்பர்லாம் இல்லை, எனக்கு லெட்டர்ஸ் பேச தெரியாது, ஆனால் எழுதுறதுக்கு தெரியும், வாசிக்க தெரியும். அப்போ அதனால அப்போது ஹிந்தி டீச்சர் இல்லாமல் இருந்ததுனால நான் ஹிந்தி டீச்சராக ஜாயின் பண்ணேன். ஹிந்தி டீச்சராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக, அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை தான் இருந்துச்சு, எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக நான் கிளாஸ் டீச்சராக இருந்தேன். அப்போது ஒரு ஹெச்எம் இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு செட் ஆகலைன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது கமிட்டியில் இருக்கிறவங்க அடுத்து யாரும் இல்லைன்றதுக்காக என்னை பிரின்சிபாலாக போட்டாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஒரு புதிய அனுபவம். என்னோட இதுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும் அது தெரியாது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு டம்மியான ஒருத்தர் பிரின்சிபல் போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்படி ஒன்று அடிபட்டு கஷ்டப்பட்டு அப்படி தான் ஒன்று கற்றுக்கிட்டு
ஆண்டோடைய கிருபையினால அந்த ஸ்கூல் ஊழியத்தை ஆண்டவர் வந்து முன்னோக்கி கொண்டு வந்தார். எங்களுடைய பிரதானம் ஏசுப்பா பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கம் உள்ள பிள்ளைங்களா, பரிசுத்தம் உள்ள பிள்ளைங்களா, உங்களுடைய ஆத்மா எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அதுதான் ஒரு பாரம். இந்த பயணமும் எளிதானது அல்ல. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பொருளாதார சிரமங்கள் என்று பல சவால்கள். ஆனாலும் பலரின் ஆதரவாலும் முயற்சிகளாலும் பள்ளி தொடர்ந்து வளர்ந்து வந்தது. எங்கள் பள்ளி குறிப்பாக மலைப்பகுதி பழங்குடி குழந்தைகளின் கல்விக்காக முக்கிய பங்காற்றி வருகிறது. இங்கே நிறைய கம்யூனிட்டிஸ் மக்கள் இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி. அதிலிருந்து ஒரு 68 பிள்ளைகள் இப்போ படிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க, நீட்டாக ட்ரெஸ் இருக்காது, மூக்கெல்லாம் ஒழுகி தலைக்கு எண்ணெய் வைக்காமல் பார்க்கவே அது எப்படி ஒரு இதில் மண்ணில் புரண்டு எழும்பின பிள்ளைங்க மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பினாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க மற்ற பிள்ளைங்களை பார்க்குறாங்க. நம்ம டீச் பண்ணுறோம், இப்படி பண்ணணும், ஷூஸ் போடணும், சாக்ஸ் போடணும், டை போடணும், கோட்டு போடணும். அப்போ அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃபாரின் பிள்ளை லுக்கு வந்துடும் ஸ்கூலுக்கு வரும்போது. அதுலேயும் என்னது ப்ராப்பராக இருக்காது. வாஷ் பண்ணி சில டைம் போடாமல் வருவாங்க. அப்போது அதை டெய்லி சொல்லணும், துவைச்சி போடுறா. சாக்ஸை வாஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதமோ அப்படியே அதே தான் போட்டு வருவாங்க. இப்போ சொல்லணும், ஒரு நாளை பார்த்து அதை வாஷ் பண்ணி போடு. டை வந்து ப்ராப்பராக கட்ட மாட்டாங்க, பட்டன் எல்லாம் ஒழுங்காக போட மாட்டாங்க. அப்போ டீச்சர்ஸ் நாங்கள் போய் டை, இது ஷூவு, ஷர்ட் பட்டன் இதெல்லாம் போட்டு எல்லாம் நாங்கள் டீச்சர்ஸே அவங்க பண்ணுவோம். நம்ம பண்ணுறத அவங்க பார்க்கும்போது அடுத்து அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்கக்கிட்ட மந்த்லி 500 சொல்லி நாங்கள் அட்மிஷன் போடுவோம். ஆனால் அதில் எல்லாருமே பே பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஒரு மாதம் கட்டுவாங்க, சிலவங்க கட்டுறேன்னு சொல்லி அட்மிஷன் போடுவாங்க, அப்புறம் கட்ட மாட்டாங்க. ஆனால் ஃபீஸுக்காக கிடையாது. அந்த பிள்ளைகள் கல்வி அவங்களுக்கு வேணும், அவங்களுடைய லைஃப்பும் முன்னேறணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கூல். அவங்களுக்காக தான் பிரதானமாக இந்த ஸ்கூல். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 500 போடுவோம். சம்டைம்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா மாதம் 300, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம்னுவாங்க. அப்போ ஒரு நாள் சம்பளம் 300 ரூபாய் நீ ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வராது. அது வராது. அவங்க கொடுக்குற ஃபீஸில் நாங்கள் வந்து டீச்சர் சேலரியும் வேன் மெயின்டெனன்ஸும் டீசல் இது மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற காரியங்கள் எல்லாம் அதுவும் இந்த இயரில் 2 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆண்டவர் வந்து நேர்த்தியாக ஏதோ ஒரு வழியில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. டைட்டாக பிடிச்சி போகும். அதனால் ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் அந்த காரியங்களை கல்வியின் மூலம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் நல்ல குடிமக்களை உருவாக்கவும் இந்த பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. 2021-2022 கல்வியாண்டில் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்தனர். மலைப்பகுதியில் வாழும் குழந்தைகள் மேல்நிலை கல்வி பெற வேண்டுமெனில் அவர்களின் குடும்பம் சமவெளிக்கு குடிபெயர வேண்டும் அல்லது குழந்தைகளை விடுதியில் தங்க வைக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் அவசியம் என்பதால் பள்ளி நிர்வாகம் 6ஆம் வகுப்பை தொடங்க முடிவு செய்தது. ஆனால் அதற்கான கட்டிட வசதி போதுமானதாக இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2024-2025 கல்வியாண்டில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சி இறுதியாக மார்ச் 5ஆம் தேதி அதற்கான அங்கீகாரம் கிடைத்தது. இந்த அங்கீகாரமும் பயணமும் வழிநடத்துதலும் எங்களால் உண்டானதல்ல, தேவனாலும் அநேக நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களால் இது சாத்தியமானது. எங்களுக்கு உறுதுணையாயும் உதார்த்தமாய் கொடுத்தும் கரம் கோர்த்தும் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலப்போக்கில் எங்கள் பள்ளியில் அடுத்த மைல்கல்லாக எங்கள் மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் பாராட்டுகளை பெற்றுள்ளனர். டீச்சர்ஸ் நாங்கள் வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோன்னே. ஏன்னா 1 இயர் கமிட்மெண்ட்டில் வருவாங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்க அந்த மேமோட இல்லை சாரோட மைண்ட் செட்டு ஒரே வேவில் வரும். அவங்க அப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் திருப்பி புதுசாக வருத்தாங்க. அது எங்களுக்கு பெரிய கஷ்டம். படித்து அந்த பேர்டனோடு இருக்கிறவங்க தான் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். மிஷன் மைண்டடாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனும் நல்லா இருக்கணும். அப்படி உள்ளவங்க எங்களுக்கு தேவை. ப்ளஸ் வந்து பில்டிங்
பில்டிங்ஸ் வேணும். இன்னும் கிளாஸஸ் இப்போ கம்ப்யூட்டர் லேபு இது இருக்குது, சயின்ஸ் லேபு. மற்ற ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. கிளாஸ்லேயும் பெஞ்சு, டெஸ்க்கு, ப்ரொஜெக்டர், டிவி இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லேயும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கானே. வேன் ஒன்று வேணும். இப்போ வந்து ஒரு வேனு இன்னொரு குரூஷியர் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு கிராமத்துக்கே ஒரு வண்டி போகுது போய் அங்கே இருக்கிற பிள்ளை. ஆனால் வேனுக்குன்ட்டு ஃபீஸ் எல்லாம் அவங்க கட்டுறது. ஃப்ரண்ட்டில் வந்து எங்களுக்கு கிரவுண்டாக இல்லை, சும்மா இதாக தான் இருக்குது. இங்கே நாங்கள் பிள்ளைகளை விளையாட வைக்க முடியாது. பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் தாண்டி ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஆனால் அது பிள்ளைகளுக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா இங்கே ஸ்லோப்பாக இருக்கும்ல, மலையிலெல்லாம் இருக்கும், ஒரு இதாக இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, அதுக்காக ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு போதுமான இடம் பத்த மாட்டேங்குது. இன்று 13 ஆண்டுகளாக வளர்ந்து வரும் எங்கள் கில்கால் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இதுவரை மொத்தம் 1100 மாணவர்கள் கல்வி பயின்றுள்ளனர். மேலும் பெருமையாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், எங்கள் பள்ளியின் முதல் மாணவர் குழு இன்று கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கிய இந்த பள்ளி இன்று நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு கல்வி நிலையமாக வளர்ந்துள்ளது. எங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி கொண்டு வரணும், இந்த மலையில் ஒரு காலேஜ் கொண்டு வரணும். ரொம்ப வாஞ்சானே பிள்ளைகள். ஏன்னா இவங்களோட ஜெனரேஷன் தான் அடுத்தடுத்து. ஏன்னா இங்கே நிறைய மூட பழக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் அவங்களுடைய எஜுகேஷன் லெவலில் ஹையானால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். ஸோ அது இந்த சொசைட்டியை டெவலப் பண்ணணுன்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வி என்பது கண்களை திறப்பது, கல்லாதிருப்பது கண்களை துறப்பது. செல்வம் அனைத்திலும் கல்வி சிறப்பிடம் வகிப்பது, எல்லா இடத்திலும் கல்வி ஏற்றம் அளிப்பது. அல்லும் பகலும் கல்வி அணையா விளக்கது, வெல்லும் துணிவு விவேகம் வினைப்பது. ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பவர் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறார். ஆம், இது ஒரு பள்ளியின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் நம்பிக்கையின் பயணமாகும்.